வணக்கம். அண்ணாமலை அவசரமா டெல்லி போயிருக்காரு. என்ன காரணம்னு எல்லாத்துக்கும் தெரியும். பாஜகவோட இனிமே தொடர முடியாது. தனி கட்சி தொடங்க போறாரு. அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கொங்கு பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போஸ்டர் பயங்கரமா ஒட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்போ போறாரு. நிதின் நபீன போய் சந்திக்க போறாரு. தலைவரை சந்திச்சு ராஜினாமா கடிதத்தை குடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு கும்பிடு. இதுவரைக்கும் நான் பாஜகல வேலை செஞ்சதுக்கும் ஒரு கும்பிடு. பெரிய கும்பிடா போட்டுட்டு நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லப் போறாரு அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா, அவ்வளவு சுலபத்துல பாஜக மேலிடம் அண்ணாமலைய விட்டுற மாட்டாங்க. ஏன்னா, அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு நபர். அவர்னால தனிப்பட்ட முறையில மக்கள் செல்வாக்க உருவாக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்த கண்டிப்பா அவர்னால உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க. அதனால பார்த்தீங்கன்னா, தலைவர் நிதின் நபீன் ஓகே சொல்லிட்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அமித்ஷா இன்னமும் அண்ணாமலைய சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கவே இல்ல. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலையும் டெல்லியில இருக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா 2025ல எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேட்டுட்டு ஒரு மாநில தலைவர் பதவியில இருந்து அவர தூக்குறாங்க அப்படின்னா, இந்த கட்சிக்குன்னு ஒரு நோக்கம், கொள்கை என்ன இருக்கு? அப்ப இந்த கட்சிக்காக உழைக்கிறவன யாரோ ஒருத்தங்க கூட்டணிக்குள்ள வரவங்க எத வேணாலும் சொல்லுவாங்க. சொன்னா டக்குன்னு நீங்க மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கிடுவீங்களா? இந்த கட்சிக்காக அவர் உண்மையா உழைச்சிருக்காரா இல்லையா? பாஜகவுக்கு உழைச்சிருக்காரா இல்லையா? அவர் உழைப்ப மக்கள் பார்த்துருக்காங்களா? இவ்வளவு இளைஞர்கள் அவரை தேடி வந்தாங்க அப்படின்னா என்ன காரணம்? ஒரு மாற்றம் தான். அண்ணாமலை தொடர்ந்து மாநில தலைவர்ல இருந்திருந்தாரு அப்படின்னா, விஜய்னால இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கவே முடியாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக வந்தாரு, இல்லை அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக மேலிடம் அறிவிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்காது. அண்ணாமலைக்கு விழுந்திருக்கும். அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்கும். பாஜக மேலே வெறுப்பு இருந்தாலும் அண்ணாமலை மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே காவல்துறை அதிகாரியாக இருந்தார், ஒரு நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டார். அண்ணாமலையோட பேச்சு, அண்ணாமலையுடைய அரசியல் எல்லாமே இளைஞர்களுக்கு ரொம்ப ஈர்த்தது. இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற விஜயோட செயல்பாடுகள் சரியாக இருக்கா தவறாக இருக்கா அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி அவர் பொதுவெளியில் செய்தியாளர்களை சந்திக்கிறது கூட, பேசுகிறது கூட பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது. நம்ம சினிமாவில் பார்த்த விஜய் வேறு, யதார்த்தமான விஜய் வேற, அப்படியே பம்முறாரு. சட்டமன்றத்தில் கூட அவர் பம்மி தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எழுதி கொடுத்தா தான் பேசுவார். ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது. புள்ளி விவரங்களோட கால்குலேஷன் போட்டு அடித்து நவுத்தி எரிஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. மாநில தலைவர் பதவி பிடுங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன முக்கியத்துவம் அவருக்கு கொடுத்தீங்க? கொடுக்கவே இல்லைல்ல. அப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா கட்சிக்குள்ளே? அதுவும் கிடையாது. கட்சியில் இருக்கிற எல்லாருமே மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரையும் வெளியேற்றுறீங்க. அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கட்சியில் முக்கியமான பதவி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, அவர் பொறுத்துக்கலாம். சரி, என்னைக்காவது பாஜக மேலடா நம்மளை புரிஞ்சுக்குன்னு சொல்லி அவர் உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவரே நம்பி வந்தாங்கல்ல, நிறைய பேர் வந்தாங்கல்ல, கட்சிக்காக இணைஞ்சாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அண்ணாமலை நம்பி தானேயா நாங்கள் கட்சிக்குள்ளே வந்தோம், அண்ணாமலை எங்களை கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கியா அப்படிங்கன்னு பேசக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்காங்கல்ல. அவங்களுக்காக அண்ணாமலை என்ன பண்ணி ஆகணும்? பாஜகவில் இடம் இல்லை, அண்ணாமலை ஆதரவாளருக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சிலர் தடுத்தாலும், ஆனால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு. கண்டிப்பாக அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிற முடிவுக்கு வந்துட்டு தன் ஆதரவோட ஆலோசனைலாம் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை பாஜக மேலிடத்துக்கு கொண்டு போகிறாங்க, அண்ணாமலை கொண்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்படி தாங்க நடக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்கள் விரும்பலைங்க, அது சொன்னார்ல. நம்ம அப்படியே என்டிஏ கூட்டணி தலைமையில் நம்ம பாட்டுக்கு நம்ம பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அண்ணாமலை, அது சுயநலமாக இருந்தால் கூட அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தா எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது சொல்லுங்கள்? அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக அறிவிச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றியை என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் யார் கேட்டா? யாருமே கேட்கல. அதுக்காக அண்ணாமலை சுயநலமாக அவரை முதலமைச்சர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி உருவாக்க முடியுமா? அவர் கட்சிக்காக புதுசாக வந்தவர் என்ன பண்ணார்? பெருசாக கட்சிக்காக உழைச்சாரா? நாங்கள்லாம் கட்சியில் எவ்வளோ நாள் ஒரே இடத்துல உட்காந்து எவ்வளோ தேய்ச்சிருக்கோம் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்தார்ல, 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகியிருக்காருல்ல. அப்போ மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட நாடியை பிடிச்சி பார்த்தது அண்ணாமலை. அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், எப்படியா இருந்தாலும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறத இவர்னால் செயல்படுத்த முடியல. காரணம் பாஜக மேலிடம் ஒரு ஒரு ட்ராக் எடுக்கிறாங்க.
அவங்க சொல்கிற மாதிரி தான் அண்ணாமலை செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா அவர் அப்படியே கட்சியிலேருந்து ஓரங்கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தலைமை அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. நயினா நாகேந்திரனை மாற்றுறாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இவருடைய அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கல, நீ போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணு, நீ போய் தொகுதியை பாரு அப்படின்னா என்ன தான் நடக்குது? அண்ணாமலை எப்படிப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து இது பண்ணார். கட்சியில் அப்படி தாங்க இருக்கும். பாஜகனா அப்படி தாங்க. பாஜக அப்படி தாங்க பண்ணுவாங்க. அவங்கள மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போவாங்க. அப்புறமா ஒன்றும் இல்லாமல் கீழே கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாதுங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் கட்சிக்காக தீவிரமாக கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்கள ஒரு பாஜக மேலிடம் கைவிடக்கூடாது. இன்றைக்கி அண்ணாமலைக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அது நல்ல விஷயம், கொடுக்கணும். ஆதரவாளர்களை கைவிடக்கூடாது. ஆதரவாளர்களால் தான் அண்ணாமலை இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்கிறாரு. ஆதரவாளர்களுக்கும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இயக்கமாக தான் ஆரம்பிச்சிடும். தனி கட்சி தொடங்குறமோ இல்லையோ, ஒரு புதிய மக்கள் இயக்கம், மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அந்த ஆலோசனையில் தான் இருந்தார். அந்த ஆலோசனை முடிவுக்கு அப்புறமா நேரடியாக அவர் பாஜக மேலிடத்தை பார்த்துட்டு நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன், இந்தாங்க என் ராஜினாமா கடிதம் அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு. அங்கே நிதின் நபீன் அவரை சந்திக்கிறதுக்கு, அண்ணாமலை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிட்டார். அவரை சந்திக்க போகிறாரு. முக்கிய முடிவுகளை அமித்ஷா தான் எடுக்கக்கூடியவர். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர் அமித்ஷா தான். ஆனால் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு இது வரைக்குமே கொடுக்கல. நேரம் அண்ணாமலை சந்திக்கிறதுக்கு நேரம் அமித்ஷா ஒதுக்கலை. அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வராரு. அண்ணாமலை ஒரு ட்ரெண்டான ஒரு நபர். அவரை கண்டிப்பாக அவர் சொன்னது எல்லாமே இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். ஆனால் இவரை அண்ணாமலையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாரு, யாரையோ வச்சு அண்ணாமலைகிட்ட சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படியா இருந்தாலும் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரும். அப்போது நம்ம தனிப்பட்ட முறையில் பாஜகவை நம்பி இருக்கிறத விட தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ நம்ம ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் செயல்பட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு செயல்படலாம். திமுக விமர்சனம், அதிமுக விமர்சனம் பண்ணலாம், விஜயை கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. யாரையுமே விமர்சனம் பண்ணவே முடியலையே. அதனால தான் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்? ஜூலை 4 அவருடைய பிறந்தநாள். கண்டிப்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களை யாரையுமே கைவிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் மைண்டில் இல்லை. அதனால் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாரு. அமித்ஷாவை சந்திப்பார். கண்டிப்பாக சந்தித்து அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவார். தன்னுடைய ஏன் விலகிறேன் பாஜக விட்டு அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கவங்க எவ்வளோ பெரிய டார்ச்சர்லாம் தனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணாமலை தன்னிச்சையான போக்கில் தேசிய தலைமை அப்படிங்கிறத மதிக்காமல் அவராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடம் கூட யோசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அண்ணாமலை டெல்லியில் அமித்ஷாவோ நிதின் கபீனியோ சந்திக்கிறதுக்கான முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கொங்கு பெல்ட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழகத்தை வழிநடத்த வாங்க தலைவரே அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிப்பார். கண்டிப்பாக அந்த கட்சியில் வளர்ச்சிங்கிறது மிக அதிவேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.